காப்பாத்ரா சாமியே. வணக்கம். பா சண்முகம், ஏதாவது பிரச்சனை மட்டும் என்னாச்சு பாக்கணும்னு தோணுதுல. ஆமா, உன் பொண்ணு கூட எவனோ ஒருத்தன் பிரச்சனை பண்ண வந்துட்டானா? எங்கிறான்? தோ இருக்கானே, அவன் தான். என்னாச்சு? என்னடா ஒரு மாதிரி சைஸா நிக்கிறான்? ஆமா அண்ணாச்சி, பையன் ஒரு மாதிரி முறுக்குல தான் நிக்கிறான். அது அவனை பத்தி அவனுக்கு தெரியாது இல்லையா? தெரிஞ்சிருந்தா சின்ன பையன் இப்படி நிக்க மாட்டான். தெரியும் எடுத்து. ஷூர். சூப்பர். ஒன் மோர் போய்க்கிறேன் அண்ணாச்சி. காதுல ஏதோ கருமத்தை மாட்டேன். போய் அவரை பதில்ல. எப்படி இருக்கீங்க? தெரியுமாடா உனக்கு? என்ன உங்களுக்கு தெரியாம எப்படி ஆனாச்சு? ஏரியால நீங்க தான் பெரிய மாஸ் ஆச்சு. வெளியேரியா பசங்க கூட நம்மள தெரியுதா? உங்களை தெரியாம இந்த ஏரியால ஒருத்தனை இருக்க விட்டுருவான் அண்ணாச்சி. சண்முகம் உட்காருப்பா. 10 நிமிஷம் முடிஞ்சிடும். நம்ம பையன் தான். அண்ணாச்சி, 10 நிமிஷத்துல பஞ்சாயத்து முடிஞ்சாலும் வீட்டுக்கு போற டிராவலிங் டைம் 20 மினிட்ஸ் இருக்கு. அதுக்கு ½ அன் அவருக்கு முன்னாடி சுகர் டேப்லெட் போடணும். அது நமக்கு பிரச்சனை. நிறைய பேசாதீங்க. அண்ணாச்சி டீ. அண்ணாச்சி 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 என்ன காரியம் பண்ண முடியும்? அண்ணாச்சி சொன்ன ஹெல்த் அண்ணாச்சி. சாப்பிட்ற நேரத்தில் டீ கொண்டு வா. எங்கடா இருந்த? கூடவே தானே இருந்தேன். டேய் உட்கார்றா. டேய் என்னடா பண்ணா? வணக்கம் வைக்கிறான் அண்ணாச்சி. இவ்வளோ கீழறி வைக்கிறான். டேய் உட்கார்றா. பின்னாடி போங்களடா, பயப்படல அவன். சரி சரி சரி. தம்பி, மரியாதைன்றது பிடிக்குது. ஐயோ, ஒயிட் சாப்ல வச்சு பிடிக்கலையா? ஓ, அடிக்க கூடாதோ? நான் செயின் ஸ்மோரு. நான் உன வெளியே பேச்சுக்கிறேன். என்ன தம்பி, கொஞ்சம் கூட பெரிய மனுஷன் மாதிரி இல்லாம திமிர்த்தனம் பண்ற? இந்த திமிர்ல தான் பொண்ணு பின்னாடி நீங்க நினைக்கிற மாதிரி சிக்னல் வீக்கன்ல இல்ல. நம்ம டவர் ஸ்ட்ராங், மேட்டர் ஃபிக்ஸ்ட். நான் அங்கிள் சொல்ல. நீங்க யார் அங்கிள்? யார் அங்கிள்? சண்முகம் அங்கிள் சொல்வியா? உட்காரியா? அங்கிள் சொல்லிட்டா என்னாச்சு? நான் முடிச்சுக்கிறேன். நான் உனக்கு சொன்னேன்ல. உட்காரு. அவ்வளோ பெரிய மனுஷன் நமக்கா பேச வந்துறாப்ல. அவரு முன்னாடியே தொகுறீங்களே. அவரு தொக்கா இல்ல கேக்குறேன். அந்த பழைய தக்காளி தொக்கான. என்னடா பின்ன என்னாச்சு? நான் குமுதா வண்ட எப்ப என் லவ் சொன்னேன். இந்த ஆள் வந்து எப்ப உங்களால சொல்லுதாப்ல? நான் 6வது படிக்கும் போது குமுதா வண்ட லவ் சொல்லிட்டான். அப்ப அது 8வது பர்சன் இருந்துச்சு. உன்னை விட 2 வயசு பெரிய பொண்ணு லவ் பண்ண நீ. ஏஜ்ல நம்ம தான். எஜுகேஷன்ல குமுதா. ஓ, குமுதா மனசுல இந்த அளவுக்கு படிப்பு நிக்கல. இருந்தாலும் உள்ளியே அப்படியே ஆச்சு புடிச்சு 8 வரைக்கும் வந்துட்டேன். அது பாண்டுக்கு புடிச்சு. ஏன் வீட்டுல ஒருத்தர் பற்றி ஆவாதமா? கரெக்ட் தானே? அதான் ஆச்சு. எஜுகேஷனை ஃபாலோ பண்ண விட்டு அப்படியே குமுதா ஃபாலோ பண்ண. அங்கிள் காண்டாயி உங்களை ஃபாலோ பண்ணிட்டேன். பிச்சிருவேன் நாச்சே. இவர் மாதிரிலாம் சும்மா வெத்தா வரல. குமுதாவோட எல்லா மேட்டர் போட்டோ செல்போன்ல இருக்குது. மேட்ரு போட்டோ? யோ இனாயா? ஐயோ, ஏன் போட்டு அப்படியெல்லாம் இருக்காது அண்ணாச்சி. இருக்குதே இருக்குதே. ஏய் சண்முகம், ஒரு 5 நிமிஷம் இல்ல போட்டோ டெலீட் பண்ண நான் கூப்பிடுறேன். அண்ணாச்சி பாத்துக்கிறேன். நாச்சே, இந்த போட்டோ எடுக்க சொல்ல எனக்கு செம்ம அல்லு. ஏய்
யோ அவன் வேற அல்லுக்கு இல்லுக்குறான் போயவன் தூயின் போங்கடா சொன்னகள் போ நான் அண்ணாச்சி, அவரை பாத்துக்கிறேன் நம்பாதீங்க அண்ணாச்சி. அவர் நான் சொல்றேன்ல பாத்துக்கிறேன் ஓ போமா கிட்டோம் எங்கப்பா என்னாச்சு அப்படியே கொஞ்சம் ஸ்லைடு லெஃப்ட் இப்படி இப்படி அந்த கேப்பக்குள்ள பண்றான் வாரா என்னாச்சு பர்சனல் என்னாச்சு போ சொல்லுங்க போடா போங்கடா எவ்வளவு பெரிய மனுஷன் சொல்லிட்டு போ சொல்லி போ பார்க்கணும் ஃபர்ஸ்ட் டைம் பா காட்டுப்பா ஒரு நிமிஷம் குனிந்த தலையும் கூறான பாறையும் ஒரு எதிர பாத்துக்கிட்டா என்ன மட்டும் மன்னிச்சுக்கிறாப்பா போயிடுச்சுல இதே குமுதா காலேஜ் போசல்ல இது அப்படியே ரிட்டர்ன் அது நம்ம என்ன வேலை நம்ம அப்படியே அங்கேயே அப்படியே அப்படியே எத்தனை வேண்டிதான் மெயின் போட்டாங்க குமுதா கோலம் போட சொல்ல பின்னால் தெரியுது எங்க அம்மாவோட காலு இல்லையே என்னத்துக்கு நம்ம போக்கஸ் குமுதா தான் இங்க கவனிச்சிங்களா குமுதா